இந்த கிராமத்தில் வாழக்கூடிய பெரியோர்களே, நண்பர்களே, இளைஞர்களே, உறவுகளே, இந்த மேடையில் பரிசளிப்பு விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய தலைவர் பெருமக்களே, கிராமத்தினுடைய முக்கியஸ்தர்களே, இந்த கிராமத்தின் மீது மிகுந்த ஆர்வமும் அக்கறையும் கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலும் என் சார்பிலும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய தமிழர் திருநாளாம் தை திருநாளில் நம்முடைய அம்பேத்கர் நற்பணி மன்றத்தின் சார்பில் நம்முடைய கிராமத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த பொங்கல் நிகழ்வானது மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடந்த 2 தினங்களாக மிகவும் சிறப்பாகவும் சீரிய முயற்சியில் ஆரவாரமாகவும் ஆர்ப்பாட்டமாகவும் நடைபெற்றுக் கொண்டிருந்த இந்த நிகழ்ச்சி கொஞ்சமும் குறையாமல் இன்றைக்கும் அப்படியே இந்த நிகழ்ச்சி நடைபெற்றதை எண்ணி உள்ளபடியே நான் பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த விழா குழுவை வாழ்த்த நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல இந்த குழுவில் இருக்கக்கூடிய தம்பிகளுக்கு ஒன்றை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நாம் எந்த நிகழ்ச்சியை எடுத்தாலும் அந்த நிகழ்ச்சியினுடைய பின்புலத்தை, அதனுடைய வரலாறை, அதனுடைய பண்பாட்டை, அதனுடைய கலாச்சாரத்தை, அதனுடைய சிறப்பை தெரிந்து ஒவ்வொரு விழாவையும் நாம் முன்னெடுக்க வேண்டும். தமிழர் திருநாள் தை திருநாள், ஆகவே பொங்கல் வைப்போம், இந்த நிகழ்ச்சியை நாம் கிராமத்தில் ஏற்பாடு செய்வோம் என்று நாம் இந்த நிகழ்வை ஒருங்கிணைக்க கூடாது. அந்த புரிதல் இருந்தால் அந்த புரிதல் தவறு என்று நான் இந்த தம்பிகளுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் நம்முடைய பூர்வகுடி வரலாறு என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், இந்த பொங்கல் திருவிழாவை கொண்டாடக்கூடிய ஒட்டுமொத்த அதிகாரமும் உரிமையும் அந்த வலிமையும் நமக்கு மட்டும்தான் இருக்கிறது. ஏன் என்று சொன்னால், பொங்கல் திருவிழா ஒட்டுமொத்த தமிழனுக்கானது அல்ல. வரலாறு வேறு விதமாக பேசுகிறார்கள். ஒட்டுமொத்த தமிழனுக்காக இந்த பொங்கல் பண்டிகை அல்ல. அதை தாண்டி இது எந்த அடிப்படையில் மக்களிடத்திலே எவ்வளவு ஆண்டு காலம் கடந்து இந்த நிகழ்வு இன்றைக்கும் கடைபிடிக்கப்படுகிறது என்று சொன்னால், நம்முடைய மாபெரும் தலைவர் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மானுடத்திற்காகவும் உழைத்த அந்த ஒப்பற்ற தலைவர் இருக்கிறாரே, கௌதம புத்தர். அந்த கௌதம புத்தர் மார்கழியின் கடைசி தேதியில் தான் நம்மை விட்டு பிரிந்தார். 85 வயதில் ஒட்டுமொத்தமாக அனைத்து ஞானத்தையும் பெற்று துன்பத்திற்கு எது காரணம் என்று அறிந்து இந்த மக்களை ஆசை கொள்ளக்கூடாது. ஆசை எப்படிப்பட்ட விளைவுகளை எல்லாம் ஏற்படுத்தும், உங்களை எப்படி சீரமைத்துக் கொள்வது, உங்களை எப்படி நல்வழி கொள்வது என்கிற அந்த கோட்பாட்டு சித்தாந்தத்தை நமக்கு வழங்கினாரே கௌதம புத்தர். அந்த கௌதம புத்தர் மார்கழி கடைசி தேதி அன்று தான் மறைந்தார். அந்த மறைந்த நாள் தான் நம்முடைய கிராமத்தில் பெரியவர்கள், நம்முடைய கிராமத்தில் நம்முடைய வீட்டில் இறந்த அந்த பெரியவர்களுக்கு ஒரு வணக்கத்தை செலுத்தக்கூடிய வகையிலே, அவர்களை மதிக்கக்கூடிய வகையிலே, அவர்களுடைய துக்கத்தை அனுசரிக்கக்கூடிய வகையிலே அந்த வீட்டை சுத்தம் செய்வது, தெருவை சுத்தம் செய்வது, வாசலை சுத்தம் செய்வது, இப்படி சுத்தம் செய்து பெரியவர்களுக்கு படைக்க வேண்டியதை படைத்து அவருக்கு நன்றி கடனோ வணக்கத்தையோ செலுத்தக்கூடிய நிகழ்வுதான் போகி பண்டிகை. அடுத்த பண்டிகை சூரிய பொங்கல். அன்றைக்கு 31ஆம் தேதி நம்மை விட்டு மறைந்த கௌதம புத்தர் மறுநாள் சூரியனாக உதித்தார் என்கிற அந்த எண்ணத்தின் அடிப்படையில் தான், அந்த உணர்வின் அடிப்படையில் தான் சூரிய பொங்கல் வைக்கிறோம். அதற்கு அடுத்தது இந்த மாட்டுப்பொங்கல். மாட்டுப்பொங்கல் ஏன் வைக்கிறோம்? அன்றைக்கு பார்ப்பன சமூகம், இந்துத்துவம், சனாதனம், நாம் மாட்டை உழவனாய் நண்பனாய் நம்மோடு நாம் வளர்த்து வருகிற போது மாட்டை எல்லாம் யாகத்தில் போட்டு பொசுக்கிய ஒரு கொடும் செயல் நடந்தது. அதற்கு மாற்று அரசியலாய்த்தான் மாட்டு பொங்கலை நாம் கொண்டாடினோம். அதன் பிறகு கருநாள் ஒட்டுமொத்தமாக அனைத்து
வீடுகளிலும் சென்று நம்முடைய உறவுகளை சந்தித்து உறவுகளை பார்த்து பேசி நலன் விசாரித்து விட்டு வரக்கூடிய நிகழ்வுதான் இந்த காணும் பொங்கல். ஆக வரலாறு என்ன சொல்லுகிறது? இப்படிப்பட்ட பின்புலமான இந்த வரலாற்றை நான் சொல்லவில்லை, அம்பேத்கர் சொல்லவில்லை. அம்பேத்கருக்கு முன்னால் நம்முடைய தாத்தா நமக்காக உழைத்த ரெட்டமலை சீனிவாசனின் மாமன் அயோத்திதாசர் தான் இந்த உண்மையெல்லாம் சொல்லியிருக்கிறார். அவர் அப்படிப்பட்ட மாபெரும் ஞானி. அந்த வழியில் தான் இந்த நிகழ்வை நாம் கொண்டாடுகிறோம். இளைஞர்களே, பொங்கல் விழாவை மட்டும் நாம் மற்ற விழாவை போல நடத்தாமல் இந்த நிகழ்வை இன்னும் வீரியமாக நடத்த வேண்டும். அதே போல இளைஞர்களே, தயவு செய்து பொது வாழ்க்கைக்கு வந்துவிட்டால், ஒரு பொது இடத்திற்கு வந்துவிட்டால், பொது நிகழ்வை நடத்த நாம் முயற்சி செய்துவிட்டால் உங்களிடத்தில் இருக்க வேண்டியது என்ன தெரியுமா? மிகப்பெரிய சகிப்புத்தன்மை. சகிப்புத்தன்மை இல்லை என்று சொன்னால் நிகழ்ச்சி நடத்துவதற்கு உனக்கு தகுதி இல்லை. அதுதான் சரியானது. உனக்கு தகுதி இல்லை என்று அர்த்தம். ஒரு பிரச்சனை நடக்கிறது என்று சொன்னால், ஒரு காரியம் நடக்கிறது என்று சொன்னால் காரியக்காரனுக்கு காரியம்தான் கண்ணாக இருக்க வேண்டும். சண்டை செய்கிறவனை சமாளிப்பது நம்முடைய வேலை அல்ல. அவனிடத்தில் மீண்டும் சண்டைக்கு போவது நம்முடைய வேலை அல்ல. அவனிடத்தில் பதிலுக்கு பதில் பேசுவது நம்முடைய வேலை அல்ல. அவன் குடித்து விட்டான், நானும் குடித்து விட்டு பேசுவேன் என்பது வேலை அல்ல. அவன் என்னை திட்டி விட்டான், நானும் திட்டுவேன் என்பது வேலை அல்ல. நமக்கு நிகழ்ச்சி தான் முக்கியம். நிகழ்ச்சியை நடத்தக்கூடிய நாமே உணர்ச்சி வயப்படுவது மிகப்பெரிய கேவலம். அது தகுதி இல்லாத ஒன்று. நிகழ்ச்சி நடத்துவதற்கு தகுதி இல்லாத ஒன்று. என்னுடைய தம்பிகளை நான் திட்டவில்லை. இந்த உணர்வுபூர்வமான உணர்வை உங்களிடத்தில் அன்போடு பகிர்ந்து கொள்கிறேன். உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன். நிகழ்ச்சி